ஆயுஷ் மத்தரும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போடலான்னு நான் யோசிச்சேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் ஏன் உடைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்ப ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டவுன்ல வந்து நல்லா ஆடிட்டு இருக்கான். சஞ்சு சாம்சன் மேல நல்லா ஆடிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ருத்துராஜ் வந்து ஃபார்முக்கு வரணுங்கிறது தான் வந்து இங்க ப்ராசஸ் பண்ணணுமே தவிர நான் டக்குனு இப்போ வந்து பொசிஷனை மாத்தி விட்டு எனக்கு அதை குழப்பறதுல வந்து எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து அவன் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். நல்லா ஆடுறோம் நான் மேல கொண்டு போயிட்டு அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திருப்பி என்னால காம்பினேஷன் வந்து உடைக்க முடியாது. ஸோ வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இந்த கேப்டன்சி பிரஷர்னால வந்து பேட்டிங் ரொம்ப டிப் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்ஸ் பேட்டிங் ஆடும்போது கேப்டன்சியை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பேட்டிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் நான் வந்து சொல்லுவேன். அது இல்லாமல் தூபே வந்து நான் ஃபினிஷர் என்னால் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு தூபே வந்து எங்கே ஆடணும்னா இந்த திவால் பிரேவிஸ் சர்ஃப்ராஸ் கான் அது இல்லாம இந்த கரெக்டா ஸ்பின் போடும்போது இந்த வருண் சக்கரவர்த்தி சுருநரன் போடும்போது கன்ஃபார்ம் வந்து எனக்கு அங்க இறக்கி தூபே தான் இறங்கி அவங்க டேக் டவுன் பண்ணி இருந்திருக்கணும். பட் ஆனா தெரியல அவங்க ஏன்னா பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆட ஆளுங்கிறதுனால தூபே பதுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல வந்து போன மேட்ச் 10 பால் 20ங்கிற மாதிரி இன்னைக்காச்சும் ஹிட் ஆகும். பட் இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் லூஸ் பால் போட இல்லைன்னா மாற்றான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து இது ஸ்கோரும் டிராப் ஆகுது. ஸோ வந்து சிஎஸ்கே வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். தூபே வந்து பினிஷரா நம்பி நம்ம எல்லா மேட்சும் போகவே முடியாது தான். அதை நான் அழுத்த நிறுத்தமா சொல்றேன். வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் போய் தான் ஆகணும்.